இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வந்து ஜெர்மன் போயிருக்காரு, லண்டன் போயிருக்காருன்னா பல முதலீடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் மொத்தம் அஞ்சு மாநிலங்களுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இப்போ முக்கியமான விஷயம், 5 மாநிலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு, 5 மாநிலத்துக்கு தான் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டா வரக்கூடியது 5 மாநிலம். அதுல முதல்ல வந்து குஜராத்துக்கு ஏன் வருது, எப்படி வருதுன்னு நல்லா தெரியும். ஏன்னா இந்தியாவே குஜராத் தான் அவங்களுக்கு. குஜராத் இந்தியான்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் குஜராத் தான் அப்படி ஆகிவிட்டாங்கன்னு வச்சுங்க. ரெண்டாவது வந்து மகாராஷ்டிராவுக்கு அது தொழில் ஆரம்பத்துல தொழில் நகரம். 3வது வந்து தமிழ்நாடு இருக்கு. இப்போ 4வது வந்து ஒரு சில மாநிலங்கள் இருக்குன்னு வச்சுங்க. 5 மாநிலத்துக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஒரு மாநிலத்துக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா முதலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாநிலத்துல சரியா இருக்கணும். உட்கட்டமைப்பு வசதிகள், கரண்ட் இருக்கணும், சாலை வசதி இருக்கணும். ரெண்டாவது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சட்டம் ஒழுங்கு. அந்த மாநிலத்துக்கு போனோம்னா நம்ம ஃபீஸ்ஃபுல்லா கம்பெனி ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு போகலாம். மற்ற இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது. ரெண்டாவது அரசாங்கத்தினுடைய அப்ரோச், கவர்மெண்ட்டுடைய அப்ரோச். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டு முதலீடு இங்கே வருது, ஒரு ஃபேக்டரி வருது. உதாரணத்துக்கு சைனாவில இருந்து ஒரு கொரியால இருந்து ஒரு கம்பெனி வருது. இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நேரடியாக இதுக்கு ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவரை பார்த்து நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இபி கனெக்ஷனு, இந்த ஃபயர் சர்வீஸ் அப்ரூவலு, பொல்யூஷன் கண்ட்ரோல்ல வாங்குற கையெழுத்து எல்லாத்தையுமே வந்து அவங்களே பண்றாங்க. பண்ணிட்டு உடனடியாக உங்களுக்கு இடம் கொடுத்து எல்லா உதவிகளும் பண்ணி அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செய்யறாங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் நேரம் வருது.